மாமச்சின்னு 2 பேரும் எங்க பேச்ச கேளுங்க. இந்த கிழக்கு சீமை பஞ்சாயத்துல நாங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படுறதா இருந்தா மச்சின்னு துண்டு முறி வைங்க. பஞ்சாயத்தை கூட்டு நீதான். இப்ப நீ என்ன சொல்ற? நான் என்னத்தையா சொல்றது? நடந்ததெல்லாம் இந்த கிழக்கு சீமை முச்சோடும் தெரியும். இவன் உறவே இனிமே எனக்கு ஆகாதுப்பா. என் மகன் மேல இவனுக்கு இருக்கிற தாய் மாமா உறவை இப்பயே அத்து விட்டுருங்க. இனிமே இந்த பயலுக என் மகன் மேல தாய் மாமா சுதந்திரம் கொண்டாடப்படாது. என் தங்கச்சி மகன் மேல இந்த தாய் மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த பொறப்புல வந்த சொந்தமாப்பா. அவ பிறந்த அன்னைக்கே என் மகனுக்கு தானே ஆண்டவனை எழுதிட்டா. அதை எந்த கொம்பனும் மாத்த முடியாது. தாய் மாமா முறங்கிறது மாப்பிளைக்கு ரொம்ப கேவலமா கோவண துணி போல தெரியுது. அத்து விடுங்கன்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டாரு. அது அவ்வளவு லேசு இல்ல மாப்பிளை. உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல, பெரியவங்களுக்கும் தெரியாது இல்ல. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாய் மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. ஒரு காலத்துல இந்த மண்டை காக்கிறதுக்காக சண்டை போன நம்ம பையக பொண்டாட்டி பிள்ளைய யாரை நம்பி விட்டுட்டு போனாங்க? அவன் அண்ணனை நம்பி விட்டுட்டு போகல, அவன் தம்பியை நம்பி விட்டுட்டு போகல, ஏன் பெத்த அப்பனை நம்பி கூட விட்டுட்டு போகல. அவன் பிறந்த வீட்டுல அவங்க அண்ணன் நம்பி விட்டுட்டு போனான். ஏன் சண்டைக்கு போன பையன் வராம செத்து போயிட்டான்னு வச்சுக்க, அவனுக்கு அப்பனாவும் அவன் பெத்த பிள்ளைக்கு தாய் மாமனாவும் இருந்து கடைசி வரைக்கும் கட்டி காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை தாயா. அதே தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்தா முதச்சேனையா சீனிப்பால் தொட்டு வச்சு பசிய போக்குறவன் தாயா இந்த தாய் மாமன். தாய் மாமன் சேர தொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெத்த தாயே பால் குடுக்கிறான். அந்த பிள்ளைக்கு ஒரு காது குத்துனா தான் மடியில உட்கார வச்சு சீர் செஞ்சு அதுக்கு இருக்க இடம் கொடுக்கறவன் தான் தாய் மாமன். அதே புள்ள வளர்ந்த ஆளாகி நிக்கிறப்ப ஒதுங்கிறதுக்கு ஒரு ஓலை குடுத்த கட்டி கொடுத்து தாய் மாமன் நான் இருக்கிறேன் தைரியமாறன்னு சொல்றானே அவன் தாயா தாய் மாமன். அதே தங்கச்சிக்கு கூன் குருடு நொண்டின்னு ஒரு புள்ள பிறந்துட்டா இந்த ஊர்ல இருக்க ஒரு பயில் கட்டிக்க மாட்டான். அத ஒரு சுதந்திர பொண்ணா நினைச்சு தான் மகனுக்கு உரிமை எடுத்து கட்டி வச்சு காத்து தான் உயிரே குடுக்கிறவன் தாயா தாய் மாமன். இப்படி என் தங்கச்சி வீட்டுக்கு போனதுல இருந்து புள்ள பெத்ததுல இருந்து காது குத்துனதுல இருந்து இன்னைக்கு சமைஞ்சு குத்த வச்சிருக்கிற வரைக்கும் சீர் செஞ்சு செஞ்சு இத்து புத்தா போனவன் தாயா இந்த தாய் மாமன். என் புருஷன் விரும்பாண்டி என் பிள்ளைக்கு 7 தலைமுறைக்கு தேடி வச்சிருக்கேன். இவன் சீர் வரிசை கொடுத்தா நாங்க சோறாக்கி தின்றதா? போடா போ. என்ன சீர் செஞ்சமா? ஆடிக்கு செஞ்சு, தீபாவளிக்கு செஞ்சு, மறுபடி செஞ்சு, புள்ள பத்தலுக்கு செஞ்சு, சும்மா அத்தனை செஞ்சு நாங்க தவிச்சு போய் இறச்சு போயிருக்கோம். உன் மகளை வந்தவனுக்கு கூட்டி விட்டுட்டு நீ எல்லாம் ஒரு சாகாம சீமை இல்லாத புள்ள பெத்தவா ஊர் சிரிச்ச வச்ச கழுத, கேவலப்பட்டு அசிங்கப்பட்ட கழுத. என் பிள்ளைய மொட்டை தொட்டு வச்சு புத்தியாடி. என் பிள்ளைய செல்லமா பெத்து வளர்த்து மகனுக்கு முந்துன்னு கட்டி கொடுத்து சீரழிஞ்சு புடுங்க பெத்து கஞ்சிக்கு புடுங்க பெத்து நீ இறக்கப்பட்டு புலப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த சிவனாண்டி ஒண்ணு பிள்ளைய பத்து வைக்கல. என்ன பெருசா சீர் செஞ்சு கிழிச்சு விட்ட? நீ கொடுத்த பிச்சைக்கார சீர்சனத்தெல்லாம் இப்பயே தூக்கி எடுத்துட்டு போ. நான் கொடுத்த சீர்சனத்தை எல்லாம் அவ்வளவு லேசுல தூக்கி எறியறங்கிறியே. ஆனா என் தங்கச்சிய பழைய தங்கச்சியா கண்ணி கழியாத புள்ளையா உன்னால கொடுக்க முடியுமாயா?